வணக்கம். இன்னைக்கு நம்மகிட்ட கோவிலூர் ஆண்டவர் டிஜிட்டல் நூலகத்தோட ஒரு ஒர்க் ஃப்ளோ சார்ட் இருக்கு. ஒரு புத்தகம் எப்படி டிஜிட்டல் வடிவத்துக்கு மாறுதுங்கிற படிப்படியான செயல்முறை விளக்கம் இதுல இருக்கு. பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏதோ ஒரு ஃபேக்டரி அசெம்பிளி லைன் மாதிரி ரொம்ப கச்சிதமா தெரியுது. ஹா, 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 ஆமா. ஒரு பக்கம் புத்தகத்தை உள்ள போட்டா, இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஃபைலா வெளியே வருது. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெறும் ஸ்கேன் பண்ணி ஃபைல் ஆக்குற வேலை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அறிவை பாதுகாக்கணும், அதோட தரத்தை உறுதிப்படுத்தணும், செஞ்ச வேலையே திரும்ப செய்யாம நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தணும்னு ரொம்ப கவனமா யோசிச்சு வடிவமைச்ச ஒரு சிஸ்டம் இது. ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. நம்மளோட இன்னைய நோக்கம் ஒரு புத்தகம் கைக்கு கிடைச்சதுல இருந்து அது ஒரு உலகளாவிய டிஜிட்டல் சொத்தா மாறி திரும்பவும் அதோட இடத்துக்கு போற வரைக்குமான இந்த 7 கட்ட பயணத்தை முழுசா புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாம். சரி, ஸ்டெப்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். உள்ளீடு மற்றும் அடையாளம். ஒரு புத்தகம் கைக்கு வருது, ஆனா வேலையே அது நம்ம வீட்டு பிள்ளையா இல்ல வெளியாள் பிள்ளையான்னு பாக்குறது தான். அதாவது அவங்க லைப்ரரி புத்தகமா இல்ல வெளியிலிருந்து வந்ததான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப அடிப்படையான விஷயமா தெரியுதே. அடிப்படைதான், ஆனா இதுதான் அஸ்திவாரம். இது வெறும் அடையாளம் கண்டுபிடிக்கிற வேலை இல்ல. இது ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமோட ஆரம்பம். ஓ, அவங்களோட புத்தகமா இருந்தா அதுக்கு ஏற்கனவே இருக்கிற நம்பரை பயன்படுத்துறாங்க. ஆனா வெளியில இருந்து வர புத்தகத்துக்கு ஒரு தற்காலிக அடையாள சீட்டு, அதாவது ஒரு டெம்பரரி ஐடி டேக் கொடுக்கறாங்க. எதுக்கு அது? இது எதுக்குன்னா, இந்த 7 ஸ்டெப் பயணத்துல அந்த புத்தகம் எங்கேயும் காணாம போயிடக்கூடாது. ஓ, அப்போ அந்த டெம்பரரி ஐடி டேக் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. இந்த முழு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த புத்தகம் அந்த பாஸ்போர்ட்டை வச்சு தான் பயணம் பண்ணும். சரியா சொன்னீங்க. ஒரு பாஸ்போர்ட் மாதிரி தான். நல்ல ஐடியா. சரி, பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன? ஸ்டெப் 2, நகல் சரிபார்ப்பு. அதாவது இந்த புத்தகம் ஏற்கனவே டிஜிட்டல் வடிவத்துல அவங்க டேட்டாபேஸ்ல இருக்கான்னு செக் பண்றாங்க. இந்த ஸ்டெப் இல்லன்னா மொத்த ப்ராஜெக்டும் பெரிய நஷ்டத்துல போகும். யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகத்தை டிஜிட்டல் ஆக்குறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் தேவை. நல்ல தரமான ஸ்கேனர் வேணும், அதை இயக்க தெரிஞ்ச ஆள் வேணும், அதுக்கு நேரம் செலவாகும், கரண்ட் பில் இருக்கு, இப்படி நிறைய. ஆமா ஆமா, ஏற்கனவே ஸ்கேன் பண்ணின ஒரு புத்தகத்தை தெரியாம மறுபடியும் ஸ்கேன் பண்ணினா இந்த எல்லா வளங்களும் வீண்தான். இந்த ஒரு சின்ன செக் அவங்களோட நேரத்துக்கும் உழைப்புக்கும் அவங்க கொடுக்கற மரியாதையே காட்டுது. கரெக்ட். இது இல்லாம ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியை நடத்தவே முடியாது. சரி, புத்தகம் புதுசான்னு செக் பண்ணியாச்சு. இப்போதான் இந்த ப்ராசஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. ஆமா. ஸ்டெப் 3, வகைப்படுத்துதல் மற்றும் ஒப்புதல். கைக்கு கிடைச்ச எல்லா புத்தகத்தையும் அவங்க டிஜிட்டல் ஆக்குறதில்ல. முதல்ல அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. வகை ஏ, தமிழ், தத்துவம், மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். வகை பி, மத்த பொதுவான அல்லது பயனுள்ள புத்தகங்கள். பிரிச்சதுக்கு அப்புறம் சுவாமிஜி கிட்ட ஒப்புதலுக்காக அனுப்புறாங்க. இங்கதான் டெக்னாலஜிக்கு நடுவுல ஒரு மனித தலையீடு வருது. இதுதான் இந்த நூலகத்தோட ஆன்மாவையே தீர்மானிக்கிற இடம். இந்த ஏபி வகைப்பாடு அவங்களோட முன்னுரிமை என்னங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. எப்படி சொல்றீங்க? அவங்க எல்லாத்தையும் பாதுகாக்க நினைக்கல. ஒரு குறிப்பிட்ட வகை அறிவை, அதாவது தமிழ், தத்துவம், மதம் சார்ந்த அறிவை பாதுகாக்கிறதுல தீவிரமா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மத்த புத்தகங்கள். ஒரு நிமிஷம், அப்போ சில புத்தகங்களை அவங்க நிராகரிக்கவும் வாய்ப்பு இருக்கா? ஒரு டிஜிட்டல் நூலகத்தோட நோக்கம் கிடைக்கிற எல்லா அறிவையும் பாதுகாக்கிறது இல்லையா? எதை டிஜிட்டல் ஆக்கணும், எதை வேண்டான்னு முடிவு பண்றது ஒரு மாதிரி சென்சார்ஷிப் மாதிரி ஆகிடாதா? இது ஒரு அருமையான கேள்வி. ஆனா இத சென்சார்ஷிப்னு சொல்ல முடியாது. இத கியூரேஷன், அதாவது தேர்ந்தெடுத்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லலாம். கியூரேஷன்? ஆமா. ஒரு மியூசியத்துல கிடைக்கிற எல்லா பொருளையும் வச்சிட மாட்டாங்க இல்லையா? அந்த மியூசியத்தோட நோக்கத்துக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. சரிதான். அதே மாதிரி தான் இங்கேயும். சுவாமிஜியோட ஒப்புதல்ங்கிறது இந்த தேர்வு வெறும் டெக்னிக்கலா இல்லாம ஒரு வழிகாட்டுதலோட நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துது. அதோட இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அது என்ன? வகை ஏல வர்ற தமிழ், தத்துவம், மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் கோவிலூர் ஆண்டவர் டிஜிட்டல் நூலகம்ங்கிற தளத்திலையும், வகை பி புத்தகங்கள் கோவிலூர் அகாடமி லைப்ரரிங்கிற இன்னொரு தளத்திலையும் பதிவேற்றம் செய்யப்படுது. ஓ, அப்படியா? சோ இது நிராகரிப்பு இல்ல, சரியான இடத்துக்கு அனுப்புற வேலை. புரியுது புரியுது. ஆமா, இது ஒரு ஒழுங்கமைப்பு முறை கூட. சரி, சுவாமிஜி கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சு. இப்போதான் உண்மையான வேலை ஆரம்பிக்குது. ஸ்டெப் 4, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் பேரிடுதல். இங்கே தான் ஸ்கேனிங் நடக்குது. ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். ஃபைல்களை PDF, JPGன்னு 2 ஃபார்மேட்லயும் சேமிக்கிறாங்க. எதுக்கு 2? 1 போதாதா? இதுலதான் அவங்களோட தூரநோக்கு பார்வை தெரியுது. நான் முதல்ல இத பார்த்தப்போ, அடடா எவ்ளோ புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க.
PDF ஃபார்மேட்டுங்கிறது நம்மள மாதிரி வாசிக்கிறவங்களுக்காக. ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரியே பக்கங்களை புரட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆமா, அப்படியே இருக்கும். அதனால என்ன பிரயோஜனம்? நாளைக்கு OCR, அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் மாதிரி புது டெக்னாலஜி வச்சு அந்த படத்துல இருக்கிற எழுத்துக்களை டெக்ஸ்டா மாத்தணும்னா இந்த JPG ஃபைல்ஸ் தான் ரொம்ப உதவியா இருக்கும். வாவ்! அப்போ PDF இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு, JPG நாளைக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு இது நிஜமாவே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். சரி, அந்த archive.org பேரிடும் முறையை பத்தி சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? archive.orgங்கிறது ஒரு லாப நோக்கம் இல்லாத உலகளாவிய டிஜிட்டல் நூலகம். கோடிக்கணக்கான புத்தகங்கள், வீடியோக்கள், ஆடியோக்கள் அங்க இருக்கு. ஆமா. இவங்க தங்களோட புத்தகங்களை வெறும் உள்ளூர் சர்வர்ல மட்டும் வைக்காம இந்த உலக பொது நூலகத்திலையும் பங்களிக்கிறாங்க. அப்படி பங்களிக்கும் போது அங்க ஒரு ஒழுங்குமுறை வேணும். கோடிக்கணக்கான ஃபைல்களுக்கு நடுவுல நம்ம புத்தகத்தை ஒருத்தர் தேடி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பொதுவான பெயரிடும் முறை கண்டிப்பா தேவை. சூப்பர். புத்தகம் இப்போ டிஜிட்டல் அவதாரம் எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு சர்வதேச பேரும் வச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 5, பதிவேற்றம் மற்றும் பதிவு. ஆமா, இந்த டிஜிட்டல் ஃபைல்களை archive.orgல மொத்தமா அப்லோட் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்குது. ஒரு சாஃப்ட்வேர் அப்லோடான ஒவ்வொரு புத்தகத்தோட URLையும் தானாவே கண்டுபிடிச்சு பதிவு பண்ணிக்குது. இது மனுஷ வேலையை ரொம்பவே குறைக்கும்ல? குறைக்கும்னு சொல்றதை விட தவறுகளையே இல்லாம ஆக்கிடும்னு சொல்லலாம். இதுக்கு ஆட்டோமேஷன் பேரு. ஆட்டோமேஷன். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 1000 புத்தகத்தை அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு URLையும் காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்ல பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு எழுத்து தப்பா டைப் பண்ணிட்டா கூட அந்த லிங்க் வேலை செய்யாது. ஆமா, மொத்த உழைப்பும் வீண். ஆனா இந்த சாஃப்ட்வேர் ரோபோ மாதிரி துல்லியமா ஒவ்வொரு URLையும் எடுத்து அவங்க டேட்டாபேஸ்ல சேமிச்சிடும். இதுதான் இந்த ப்ராசஸை பெரிய அளவுல, அதாவது ஸ்கேல் அப் பண்ண உதவுது. உண்மைதான். நானே பர்சனல் போட்டோக்களை ஃபோல்டர்ல ஒழுங்கா வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. 1000 புத்தகத்தோட URL நினைச்சு கூட பார்க்க முடியல. ஹஹா, ஆமா. அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த கதையோட நிஜ ஹீரோ. சரி, ப்ராசஸ் கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்தாச்சு. ஸ்டெப் 6, தரவுத்தளம் மற்றும் காப்பு பிரதி, அதாவது டேட்டாபேஸ் அண்ட் பேக்கப். ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த புது URLோட சேர்ந்த தகவல்கள் எல்லாம் ஒரு மெயின் கிளவுட் டேட்டாபேஸ்ல அப்டேட் ஆயிடுது. ஆனா அவங்க அதோட நிறுத்தல. PDF ஃபைல்களை கனியா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்களிலும் பேக்கப் எடுக்கிறாங்க. அது மட்டுமில்ல, அந்த ஹார்ட் டிரைவ்களை வேற வேற இடங்கள்ல பாதுகாப்பா வைக்கிறாங்களாம். ஆனா இது தேசிய புதையலை பாதுகாக்கிற மாதிரி ஒரு முக்கியமான வேலை தான். இதுக்கு 3-to-1 பேக்கப் ரூல்னு ஒரு பேர் இருக்கு. 3-to-1? ஆமா, உங்க டேட்டாவோட குறைந்தபட்சம் 3 காப்பி இருக்கணும். அது 2 விதமான மீடியால இருக்கணும். அதுல ஒரு காப்பி வேற ஒரு இடத்துல இருக்கணும். ஓ, இங்க பாருங்க, கிளவுட்ல ஒரு காப்பி இருக்கு, ஹார்ட் டிரைவ்ல இன்னொரு காப்பி இருக்கு. அந்த ஹார்ட் டிரைவ்களை வேற வேற இடங்கள்ல வைக்கிறதால ஒருவேளை ஒரு இடத்துல வெள்ளம், தீ விபத்து மாதிரி ஏதாவது பேரழிவு நடந்தா கூட இன்னொரு இடத்துல இருக்கிற காப்பி பத்திரமா இருக்கும். அப்போ இது ஓவர் பாதுகாப்பு இல்ல. இதுதான் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு. அப்போ வெறும் அப்லோட் பண்றது மட்டும் உங்க நோக்கம் இல்ல. இந்த டிஜிட்டல் அறிவை அடுத்த பல தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருக்காங்க. மலைப்பா இருக்கு. ஆமா, ஒரு நூலகத்தோட கடமை புத்தகங்களை சேகரிப்பது மட்டுமா, இல்ல அந்த அறிவை என்றென்றைக்கும் அழியாம பாதுகாப்பதா? இவங்க 2வது வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. பயணம் அதோட இறுதிக்கு வருது. ஸ்டெப் 7, நிறைவு. எல்லா வேலையும் முடிஞ்சதும் அந்த அசல் புத்தகம் அதோட பாஸ்போர்ட் பயணம் முடிஞ்சு எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப போகுது. ஆமா, வெளியூர் புத்தகமா இருந்தா அந்த லைப்ரரிக்கு, அவங்க புத்தகமா இருந்தா திரும்பவும் அதோட ஷெல்ஃபுக்கு. ஒரு முழு ஓட்டம். இந்த கடைசி ஸ்டெப் தான் அவங்க கொள்கையை முழுமையாக்குது. அவங்க அந்த புத்தகங்களோட உரிமையாளர்கள் இல்ல, பாதுகாவலர்கள் மட்டும்தானே இது சொல்லுது. ஒரு பொருளை கடன் வாங்கி அதோட மதிப்பை டிஜிட்டல் ரூபத்துல உயர்த்தி பின் மூலப்பொருளுக்கு எந்த சேதாரமும் இல்லாம மரியாதையோட திருப்பி கொடுக்கறாங்க. இது இந்த முழு ப்ராசஸ்க்கும் ஒரு அழகான தார்மீகமான முத்தாய்ப்பு வைக்குது. அப்போ இந்த முழு பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இது வெறும் ஒரு டெக்னிக்கல் ஃப்ளோ சார்ட் இல்ல, இது ஒரு தத்துவ பயணம். கண்டிப்பா. மனிதனோட வழிகாட்டுதலும் இயந்திரத்தோட வேகமும் எப்படி அழகா ஒன்னு சேருதுன்னு பார்த்தோம். உள்ளூர் தேவைக்காகவும் யோசிக்கிறாங்க, உலக பொதுவுக்காகவும் பங்களிக்கிறாங்க. நிகழ்காலத்துக்கும் திட்டமிடுறாங்க, எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறாங்க. அருமையா சொன்னீங்க. செயல்திறன், பாதுகாப்பு, தெளிவான நோக்கம், இந்த 3 தூண்கள் மேலதான் இந்த முழு அமைப்பும் நிக்குது. எதை செய்யறோம், ஏன் செய்யறோம், அதை எப்படி 100 வருஷத்துக்கு பிறகும் பத்திரமா வைக்க போறோங்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற தெளிவு தான் ஆச்சரியப்பட வைக்குது. இது வெறும் புத்தகங்களை ஸ்கேன் பண்ற வேலை இல்ல. இது ஒரு டிஜிட்டல் தவம்,